ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கிச்சனில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க பச்சைப்பயிறு. இந்த சின்ன பச்சை நிற விதையில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் நம்மள பலருக்கும் தெரியாது. பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பச்சைப்பயிறு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பச்சைப்பயிரில் புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும், இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், போலேட்டு அப்படின்னு எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பயிறு வகை தாங்க. இதனால தான் இதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்கிறோம். பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்க முடியாது. பருவ காலத்தில் வரக்கூடிய இருமல், காய்ச்சல், சளி இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கணும். பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக மாற்றிடும். அதனால எந்த ஒரு நோய் தொற்றுக்களும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மலச்சிக்கலை சொல்லலாம். அப்படிப்பட்ட மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு பச்சைப்பயிறு அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறப்ப மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட நார்ச்சத்து இந்த பச்சைப்பயிரில் போதுமான அளவு இருக்குதுங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடல் எடையை குறைக்கக்கூடிய டயட்டில் பச்சைப்பயிறு கட்டாயம் இருக்கணுங்க. அதாவது இது சிலர் பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் க்ரீன் கிராம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மூங் டால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஃபைபர்லாம் ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் கட்டுப்படுத்தும். அதனால் அடிக்கடி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே நிறைய ஜங்க் ஃபுட் இது மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை வருது. நீங்கள் பச்சைப்பயிறு சாப்பிட்றப்ப ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறதுனால ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஈஸியாக உடல் எடையை குறைச்சிக்கலாம். உடம்புல இருக்குள்ள அந்த கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றுறதுக்கும் பச்சைப்பயிறு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிறு நீங்கள் எடுத்துக்கிறப்ப குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு அது சிறந்த உணவாக இருக்கும். அதே போல் கெட்ட பாக்டீரியாக்களை வெளியே தள்ளுறதுக்கு உதவியாக இருக்கும். குடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வராமல் தடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களால் குடலில் நிறைய நச்சுக்கள் தேங்கிறதுனால தான் சருமம் பொலிவிழந்து போகிறது, இன்னும் நிறைய செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறப்ப அது குடலில் பழிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், கொழுப்புகளெல்லாம் மறுநாள் மலம் வழியாக வெளியேற்றிடும். அதனால் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக மாறும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சைப்பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே எந்த உணவை எடுத்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட லோ கிளைசமிக் குறியீடு கொண்டது தாங்க இந்த உணவு. இதனால இரத்த சர்க்கரை அளவு திடீர்னு உயர்றதோ திடீர்னு குறையிறதோ இல்லாமல் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுது. இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்துது. சர்க்கரை நோயாளிகளுக்கு பச்சைப்பயிறு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அரிசி சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு பச்சைப்பயிறு கூட வேக வச்சு எடுத்துக்கிறது உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இருந்தாலும் உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டருக்கு தான் தெரியும். அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும்.
உடல் சூட்ட தணிக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கோடை காலம் வந்தாலே பச்சை பயிறு கஞ்சி அப்படி இல்லைன்னா பச்சை பயிரை சுண்டல் மாதிரி வேக வச்சு நம்ம சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும். பச்சை பயிர்னாவே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்தில் பச்சை பயிரில் பாயாசம் மாதிரி கூட செஞ்சுப்பாங்க. ஏன்னா இது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உடல் சூட்னால பல பிரச்சனைகள் வரும். வாயில கொப்புளம், வயிற்றில் அல்சர், சிறுநீர் கழிக்கிறப்ப எரிச்சல், ஹீட் ஸ்ட்ரோக்கு இது கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு கோடை காலத்துல பச்சை பயிர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த உணவாக இருக்கும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த நாளங்களை தளர்வு செய்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பச்சை பயிறு அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுல இந்த பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்துருச்சுனாலே நம்ம முதல்ல தேடுறது பேரிச்சம்பழமாக தான் இருக்கும். பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க இந்த பச்சை பயிறுன்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு. இது உடலில் ஹீமோக்ளோபின் அதில் அதிகரிக்கும். பாசிப்பயிரை சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். ரத்த சோகை அபாயம் வராமல் தடுத்துடலாம். முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான உணவு அப்படின்னு சொல்லலாம். மென்சஸ் டைமில் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். 50 வயதை கடந்த பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அந்த காலத்துலலாம் பச்சை பயிறு அப்படிங்கிறது உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இதயத்தை பாதுகாக்கிறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இந்த 3 சத்தும் அவசியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட 3 சத்துக்களும் பச்சை பயிரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பச்சை பயிரை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றப்ப அது கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுக்குது. அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் மாரடைப்பு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு கூட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. நீங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிரை வேக வச்சு கொடுக்குறப்ப இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது முகத்தில் வருள்ள அந்த முக சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் சருமத்தை நல்லா க்ளோ ஆக்கிறதுக்கும் பயன்படுது. வெளியில் போய் நீங்கள் காஸ்ட்லியாக எவ்வளவோ க்ரீம்ஸ்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலையா? நீங்கள் இன்டேக்காக சில பொருட்களை எடுத்துக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிறப்ப அது பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, வளையங்கள் இதெல்லாம் விரட்டுறதுக்கும் இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். முதுமையை தள்ளி போடக்கூடிய சக்தி கூட இந்த பச்சை பயிருக்கு இருக்குங்க. இந்த பச்சை பயிரை இன்டேக்காக எடுத்துக்கிறதோடையே பச்சை பயிறு மாவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் தண்ணி கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் காய விட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா முகத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாறலாம். பச்சை பயிரை இன்டேக்காக எடுத்துக்கிட்டதும் பச்சை பயிரை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதும் ஒரு நாளில் செஞ்சுட்டு பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எலும்புக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்துனா கால்சியம் சத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட கால்சியம் சத்து இந்த பச்சை பயிரில் இருக்குதுங்க. எலும்பு பலவீனமாகிறப்ப தான் இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான வியாதிகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட எலும்புகளை இரும்பு போல வலுவாக்குறதுக்கு பச்சை பயிரை வேக வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, முடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு நினைக்கிறாங்க. முடி உதிர்தல் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே நினச்சி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இந்த மாதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் பச்சை பயிறு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இரும்பு சத்தும் புரதமும் கிடச்சிரும். இந்த 2 சத்துக்கள் குறையிறதுனால தான் முடி உதிர்தல் அப்படிங்கிற பிரச்சனை வருது. நீங்கள் பச்சை பயிறு எடுக்கிறப்ப உங்களோட முடி உச்ச
உச்சந்தலையிலிருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அதனால முடி உதிர்தலை தடுக்கலாம். பேன், பொடுகு இது மாதிரியான பிரச்சனைகளையும் தடுத்துரும். ஸ்ப்ளிட்டன்ஸை குறைக்கும். அதாவது அடிப்பகுதிகளில் வெடிப்பு மாதிரி இருக்கும்ல, அதை தடுக்கிறதுக்கும் பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சிலர்லாம் பச்சை பயிரை பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி குளிப்பாங்க. அந்த காலத்துலலாம் பாட்டிலாம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான முடியோடு இருந்திருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான போலேட் அப்படிங்கிற சத்து இந்த பச்சை பயிரில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் ரத்த சோகை நிறைய பேருக்கு வரும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா, ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு பச்சை பயிறு அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை பயிறு எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு செயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை விட இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் பயிறு வகைகளில் பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இன்னுமே கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதங்க. இதை நம்மளோட முன்னோர்கள்லாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்ந்திருக்காங்க. நம்மளும் கட்டாயமாக பயன்படுத்தணும். தசைகளை வலுவாக்குறதுல பச்சை பயிறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த பச்சை பயிரில் அதிக அளவு புரதம் இருக்கிறதுனால உங்களோட தசை வளர்ச்சிக்கு உதவுது. உடம்பை வலிமையாக அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, சிக்ஸ் பேக்கு வைக்கணும்னு நினைக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை நிறைய எடுத்து இடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பச்சை பயிறு அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு உணவாக இருக்குங்க. இவ்வளவு நன்மைகளை கொண்ட பச்சைப்பயிரை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முளை கட்டிய பச்சைப்பயிரை சாப்பிட்றது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். பச்சையாக மட்டும் சாப்பிடக்கூடாது. குழந்தைகள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பண்ணாங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு தர்றப்ப அவங்களுக்கு பலன் நிறையவே கிடைக்கும். பச்சைப்பயிரை கஞ்சி மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பச்சைப்பயிரில் தோசை செஞ்சு கொடுக்கலாம். சேலட்டில் கூட பச்சை பயிரை பயன்படுத்திக்கலாங்க. யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அல்லனா கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாமா? சிறுநீரக நோயாளிகள், வாயு தொந்தரவு இருக்கிறவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை பயிர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்களும் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி பச்சை பயிருக்கும் பொருந்துங்க. ஒரு நாளைக்கு சின்ன கப்பில் 1 கப் பச்சை பயிர் மட்டும் சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம். அது பக்க விளைவுகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் பச்சை பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த விதத்தில் சமைச்சு சாப்பிடலாம், எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பச்சை பயிறு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.